டிஸ்கஸ். நான் உங்களை போதா சனிவாரம் நானி, ஜெயசூர்யா மற்றும் பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இல்லை ஏ சர்டிஃபைடு, இல்லை குழந்தைங்க பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு படமாக தான் வருது. இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். சரிபோதா சனிவாரம். என்ன தான் இது வந்து ஒரு புது கலைக்களம், நம்மளால் லாஜிக்கலாக வந்து நம்மளால் ஒத்துக்க முடியல. என்னடா லைன் இது, லாஜிக்கலாக நம்மளால் இதை ஏற்றுக்கவே முடியலையே, கேட்டாலே சிரிப்பாக இருக்கே இந்த லைனு அப்படின்னு இருந்தாலும், ரைட்டிங்கையும் ஸ்க்ரீன் பிளேலையும் அதை வந்து சூப்பராகவே அதை படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த டீம் அதில் செம்மையாக வேலை பார்த்துருக்காங்க. பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஜெயசூர்யாவுக்கு போட்ட பிஜிஎம்மு ஹீரோ நானிக்கு போட்டதை விட வில்லனுக்கு போட்ட பிஜிஎம் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இன்டர்வெல்லில் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு சாங்ஸு பிஜிஎம்மெல்லாம் பிடிச்சி தெரிய விட்ருக்காங்க. அந்த சீனை எலவேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக அந்த பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான் இருக்குது. இது வந்துட்டு வைலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது படத்தில், வைலன்ஸே இல்லாமல் இல்லை, வைலன்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி அவ்வளோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆக்ஷன் சீன்ஸுக்கு தேவையான சின்ன சின்ன வைலன்ஸ், சும்மா தூக்கி போட்டு அடிக்கிறது, பைக் விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு டெம்ப்ளேட் உள்ள ஒரு படம் தான். இந்த சண்டேக்கு வீட்டில் வெட்டியாக இருக்கீங்க, போர் அடிக்குது, எங்கே போகிறதுனே தெரியலனா இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மணி நேரம், 2 hours 51 minutes இந்த படத்தோட டியூரேஷனு. செம்ம என்டர்டெய்னிங்காக, எங்கேஜிங்காக. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இல்லை லேக் இருக்குது, ஸ்லோவாக போகுது, அப்படியெல்லாம் எந்த கணக்குமே கிடையாது. த்ரூ அவுட் ஒரு படமாக இது வந்து நல்லா இருக்குது. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது நம்ம நல்ல படம் பார்த்தோம்டா, கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆச்சு, அங்கங்கே ஜெயசூர்யாவோட காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு மாநாடில் பார்த்தாச்சு ஜெயசூர்யாவை இன்னொரு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, மாநாடில் அவரை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ரசித்தோம், அதுலேருந்து தான் நாங்கள் ஜெயசூர்யா ஃபேன் ஆகிட்டோம், இல்லைனா நடித்ததை பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சேம் அதே ஒரு வைபிள் நடிச்சிருக்காரு இதில். நானே ஆக்சுவல் சொல்ல இதோட நேச்சுரல் ஸ்டார் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு இதில். என்னென்னா, இல்லை ஹீரோயினாக நடித்தவங்க வந்துட்டு இது முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நாங்கள் பேர் சொல்ல விரும்பல, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு மொதல் படம் தான் அவங்களது வந்து அவங்க ஆக்டிங்கில் அவங்க ஃபஸ்ட்டு படம், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க ஆக்டிங். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கிரிஞ்சாக நடித்து வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் அந்த கிரிஞ்சு அவ்வளோவா ஒன்றும் தெரியல, நல்லா நடிச்சே இருக்காங்க. ப்ளஸ் அங்கங்கே கொஞ்சம் இதாக ட்ராமேட்டிக்காக அந்த சீன்ஸ் இருக்குது. பட் அது ரைட்டிங்கில் நம்ம அந்த ஃப்ளோவில் போகும்போது அவ்வளோவா நமக்கு கண்ணுக்கு பெருசாக அது தெரியல. ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது. கதைன்னு வந்து நான் எதையும் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. பட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங்கில் சூப்பராக அதை எலவேட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் படமாக நம்மளை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறாங்க. பார்த்தே ஆகணுமான்னு கேட்டால் மஸ்ட் வாட்ச்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு படம் இல்லை. பட் ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் சண்டே எங்கேயோ வெளியில் போகணும், ஒரு இந்த ரத்த கலரி இல்லாத ஒரு படம், கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு லவ், ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன், இது எல்லாமே இருக்கிற ஒரு படம் எனக்கு பார்க்கணும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் தெலுங்கு ஃபேன்ஸு, நானி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தாலுமே கூட பரவாயில்லப்பா நல்லா தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தைன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். தெலுங்கு சைட்லலாம் அவங்க இந்த மாதிரி படங்கள் பார்த்து பழகி அதுக்காக டியூன் பண்ணி ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், எந்த டவுட்டுமே கிடையாது. நானி ஃபேன்ஸ் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு டீசெண்டான வாட்ச்சு, நல்லா இருக்குது.